நான் முக்கியமா பார்க்கறதுனா இங்க நிறைய பேர் இங்க வேலைக்கு போறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல ஒரு திருநங்கை வந்து எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஏன் மற்ற திருநங்கைகளோட வித்தியாசப்பட்டிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இவங்க முடிவு பண்ணிருக்காங்க, நான் வந்துட்டு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுதான் முதல் புள்ளி. இவங்களுக்கு வாய்ப்பு தரணும். அது எங்களை மாதிரியான வந்துட்டு சிறு தொழிலாளர்கள் ஈஸியா கொடுக்க முடியும் நம்ம நம்புறோம். இன்னைக்கு நிறைய பேர் தங்கை சொல்லும்போது வந்துட்டு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ண சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. அப்போ கார்பரேட்டும் தொழில் நிறுவனங்களும் இவங்களுக்கு வாய்ப்பு தர தயாரா இருக்கு. அப்ப எது தடங்களா இருக்கு, எது சேலஞ்சா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட எஜுகேஷன் தடைப்படுது. இதை விட பெரிய விஷயம் மூணாவதா பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு திருநங்கை நம்ம ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போறாங்க, எந்த ரெஸ்ட் ரூம் அவங்களுக்கு பயன்படுத்த கொடுக்க போறோம். இப்போ எல்லாரும் அவங்களுக்கு அது புரிதல் வரணும். அவங்க வந்துட்டு ஆமா லேடிஸ் ரெஸ்ட் ரூம் தான் நம்ம கொடுக்க போறோம், இதுக்கு ஓகேனா தான் அவங்க நம்ம கூட வரணும். ஏன்னா நான் முடிவு எடுத்துடலாம், அவங்க முடிவு எடுத்து வந்துடலாம். ஆனா இவங்க தான் சக ஊழியர்கள், இவங்க கூட இருக்கணும்னா அப்ப அவங்களுக்கு புரிதல் தேவைப்படுது. அதான் சமூகம்ன்றது. சோ நம்ம மாறாம இது மாறுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்ப முதல்ல நம்ம மாறணும், வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி தர்றது நம்மளோட பொறுப்பு. இப்போ